நான் உங்கள் பிசி பில்டர். முதலில் தலைப்புச் செய்திகள். டெக்கௌரா சேனலில் முதல் முறையாக பிசி பில்ட். இதைத் தொடர்ந்து இதன் விரிவாக்கத்தை பார்க்கலாம். அதாவது மேட்ஸ், இன்னைக்கு நாங்கள் எதை பார்த்து பார்க்க போறோம்டா, அதாவது 30,000 அண்டர் 30,000 ஒரு பிசி பில்ட் தான் இந்த பார்க்க போறோம். நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் இது வருது. ஸோ மறக்காம உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணணுமெண்டு மறக்காம சேனலை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப பேசாம பிசி பில்ட் ஆரம்பிப்போம். முதல் விஷயமா எங்களுக்கு தேவையானது என்ன தெரியுதா உங்களுக்கு? இதில் மெயின் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டருடைய பிரெயின், அதாவது ப்ராசஸர். நாங்கள் இந்த யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸர் அதாவது i5 3570 சொல்லக்கூடிய இந்த ப்ராசஸர் நான் யூஸ் பண்ணுறோம். 3.6 GHz கொண்ட கிளாக் ஸ்பீட் கொண்ட ஒரு ப்ராசஸர் இது நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன, ரேம். நாங்கள் இந்த யூஸ் பண்ணக்கூடிய ரேம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது கிங்ஸ்டனுடைய 4GB ரேம். கிங்ஸ்டனுடைய 2 4GB ரேம்ஸ் இருக்குது, மொத்தமாக 8GB. இதை நாங்கள் யூஸ் பண்ண போகும் இந்த பிசி பில்டுக்காக. அண்ட் அடுத்த விஷயமா முக்கியமான மதர்போர்டு. இந்த மதர்போர்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு இருக்கிறது நம்ம என்ன யூஸ் பண்ண போன மதர்போர்டு வந்து அதாவது எல்ஜியோடைய H61 என்ன சொல்லக்கூடிய மதர்போர்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 2 ரேம் ஸ்லாட், நம்முடைய ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய இடம், 4 SATA போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போர்டு தான் நாங்கள் இன்றைக்கி பிசி பில்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ரைட். ஸோ அடுத்த விஷயமா நாங்கள் ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் SSD நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதாவது கிங்ஸ்டனுடைய 256GB SSD தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவும் பக்கத்தில் வச்சுட்டு, ஸோ அடுத்த முக்கியமான விஷயம், இது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணணும் தான் நாங்கள். ஸோ அதுக்கு நம்முடைய கேசிங், நாங்கள் இந்த பிசி பில்டில் யூஸ் பண்ணக்கூடிய கேசிங் எதான்னு கேட்டிங்கன்னா, அதாவது இதை நாங்கள் யூஸ் பண்ணோம். அதாவது கோல்டன் ஃபீல்டுடைய இந்த கேசிங் தான் நான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுடைய மதர் போர்டு இருக்குது. அந்த மதர் போர்டு நம்முடைய ப்ராசஸரை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணிக்கொள்வோம். நம்முடைய ப்ராசஸர் இருக்குது. ஸோ இது i5 3rd gen ப்ராசஸர், இதை நாங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதை நாங்கள் மெல்ல வச்சுருவோம். அதாவது இந்த ப்ராசஸர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், இந்த ஸ்லாட்டில் இருக்குது. அதாவது இந்த கிளிப் மாதிரி இருக்கும், அந்த கிளிப்புக்கு சரியாக செட் ஆகிற மாதிரி அந்த ப்ராசஸர் செட் ஆகணும். ஸோ கேர்ஃபுல்லாக இதை கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் நாங்கள் இதை லாக் பண்ணிடுவோம். இதை வச்சு ஓகே ப்ராசஸருடைய விஷயம் முடிஞ்சாச்சு. ஸோ அடுத்த விஷயமாக நம்முடைய ரேம். நான் சொன்னேன் தானே ஆல்ரெடி எனக்கு இந்த கிங்ஸ்டனுடைய 4GB ரேம், அதாவது 4GB உடைய 2 ரேம்ஸ் இருக்குது, மொத்தமாக 8GB ரேம். இந்த ரேமத்தை நாங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் பாருங்கள் எப்படின்னு சொல்லி. இதை நம்முடைய ரேம் ஸ்லாட், ஸோ அந்த ஸ்லாட்டில் இந்த கட் சரியாக செட் ஆகிற மாதிரி இந்த ரேம்மை வச்சு ஜஸ்ட் டைட்லி ப்ரெஸ் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற ரெண்டுமே லாக் ஆகிற மாதிரி. அதே மாதிரி அடுத்த ரேமையை நாங்கள் எடுத்து நம்ம ஸ்லாட்டில் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்லாட்டில் வச்சு டைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், 2 லாக்கும் விழுகிற மாதிரி. ஓகே ரைட். அடுத்த முக்கியமான விஷயமா நம்முடைய ப்ராசஸருக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக் கூலர், அதாவது நம்மளோட கூலரும் இருக்குது. கூலர் ப்ராசஸருக்கு தேவைதான காட்டாமல், ஸோ அதை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு முக்கியமாக நம்முடைய ஸ்க்ரூ தேவைப்படும். ஸோ நம்முடைய ஸ்க்ரூ டிரைவர் ஓகே ரைட் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதை நாங்கள் ஓகே ரைட் நம்முடைய கூலரை போர்டில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இந்த கூலருடைய கேபிளை நாங்கள் போர்டில் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு நம்முடைய இங்கே இருக்குது. ஸோ ஓகே கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ மதர் போர்டில் செய்யக்கூடிய வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததாக நம்முடைய கேசிங் எடுத்து இந்த கேசிங்கில் நம்முடைய போர்டை இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகே போகிறோமா போ. ஓகே மண்ட பத்திரம் ஓகே வச்சுட்டோம். அடுத்ததாக நாங்கள் ஸ்க்ரூவை போடுவோம். ஓகே ரைட். அடுத்த
முக்கியமான விஷயம் நான் முதல்ல உங்களுக்கு சொல்ல மாட்டேன் நினைக்கிறேன். அதாவது நம்முடைய பவர் சப்ளை. அதாவது நாங்கள் இந்த பிசிக்கு யூஸ் பண்ணக்கூடிய பவர் சப்ளை நினைக்கிட்டீங்கன்னா அதாவது 350 வாட் பவர் சப்ளை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எனக்கு அது இருக்குது. ஸோ அதை நாங்கள் இந்த கேசிங்கில் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். எங்க போற ஸோ ஓகே நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகே நம்ம வச்சாச்சு. ஸோ அடுத்ததாக நாங்கள் இதுக்கான ஸ்க்ரூவையும் போட்டுக்கொள்வோம். ஓகே நம்முடைய பவர் சப்ளை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததாக நாங்கள் செய்யக்கூடிய நம்முடைய எஸ்எஸ்டியும் நாங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். நம்முடைய எஸ்எஸ்டி இந்த பக்கத்தில் இப்படி இருக்கும். ஸோ நம்முடைய எஸ்எஸ்டிக்கான இந்த ஸ்க்ரூஸை நாங்கள் போட்டுக்கிறோம். என்னோட விஷயத்துக்காக வேண்டி நான் ஒரு HDD-வை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இது பட்ஜெட்டுக்குள்ளே வராது. உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஒரு HDD-யை. அதாவது நான் யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது Seagateடைய 500 GB ஹார்ட் டிஸ்க் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கும் தேவைன்னா அதாவது 2500 அந்த ப்ரைஸில் தான் உங்களுக்கு வரும். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமெண்டா நீங்களும் எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயே அழகான முறையில் ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரேயில் தான் நம்முடைய HDD தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரைட் இதில் ஸோ நம்முடைய ஹார்ட் டிஸ்கையும் நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஸோ ஈஸி முறை தான் இது. அதாவது அவங்களே ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க அந்த கேசிங்கில். ஸோ அந்த ட்ரேயில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் அதை புஷ் பண்ணுறது தான் இருக்குது. ஓகே அடுத்த முக்கியமான விஷயம் நாங்கள் இதோடைய கேபிள் மேனேஜ்மெண்ட். ஸோ நாங்கள் இதை குயிக்காக பார்த்துருவோம். ஓகே ரைட் ஒரு வேலையாக நம்முடைய பிசி பில் அதாவது நான் பண்ணி முடிச்சாச்சு. கேபிள் மேனேஜ்மெண்ட் நான் பண்ணிட்டோம். ஸோ இது ஒர்க் ஆகுதா அதான முக்கியமான விஷயம். ஸோ நாங்கள் ஒன் பண்ணி பார்த்துடுவோம். A few moments later. ஆல்ரைட் நம்முடைய பிசியை நம்ம பில்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ எல்லாமே இருக்குது. நாங்கள் ஒன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லி. ஸோ ஓகே ஆல்ரைட் டன் உங்களுக்கு காட்டுன்னா ஒன்றாகுதுன்னு சொல்லி. ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா அதாவது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்னும் அந்த ஒர்க் பண்ணல. ஸோ நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி. பூட் மெனு போனோம்னா நம்முடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக நம்முடைய எஸ்எஸ்டி தான் இருக்குது நம்முடைய கிங்ஸ்டன். ஸோ அதன் மூலமாக நம்ம பூட் பண்ணினா நமக்கு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது மேட்ஸ். ஸோ ஆல்ரைட் நம்ம பில்ட் பண்ண பிசிக்கு நான் இன்னும் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ அதையும் இன்ஸ்டால் பண்ணது கொஞ்சம் நேரம் எடுக்கணுன்றதால ஸோ உங்களுக்கு ஓஎஸ்எம் இன்ஸ்டால் பண்ணி ஸோ நம்முடைய பிசி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது இந்த ப்ராசஸர் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்ற விஷயத்தை பற்றி ஒரு பெஞ்ச் மார்க் உங்களுக்கு வேணும்னா நீ மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோவும் ஃபுல்லாக கொண்டு வரேன். ஏன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எதுக்கு வீடியோ பிடிக்கணும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கொள்றேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இதே மாதிரியான பிசி பில் அதாவது லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல பீஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் அதாவது இமெயில் இருக்குது அல்லது நான் கான்டாக்ட் நம்பரை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இதன் மூலமாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு பிசியை நீங்களே பில் பண்ணிக்கொள்ளலாம். ஆல்ரைட் இதே மாதிரியான பிசி பில்ஸ் ப்ளஸ் கெஜெட் அன்பாக்சிங் டெக்னாலஜி சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளணும்டா உங்களுக்கு இதில் நீங்கள் என்ன செய்யணும்ண்டு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.